வாழ்த்துவதே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆமை. சங்கீதம் 24:7-8. நன்றி. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் தாழ்மையுள்ளவரும் ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். கழுதையாகிய மரியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சகரியா 9:9. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். உன் ஒளியினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:1-2. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. ஈசாயனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:1-2. ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ரத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நானும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பிரபு எனப்படும். ஏசாயா 1:6. நாட்களில் உலகமெங்கும் கொடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அபிஸ்ராயேல் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சேலியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊருக்கு போனார்கள். லூக்கா 2:1-2. மாணவர்கள் அமைதியாக இருக்கவும். அப்பொழுது யோசேப்பு தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் ஆகியிருந்தபடி தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தன் தாவீதன் ஊருக்கு போனான். லூக்கா 2:4-5. அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடமிடியாதபடியால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டினேயே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டனர். லூக்கா 2:6. கர்த்தருடைய தூதர் அவர்களிடம் வந்து நிற்க கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்க மிகவும் பயந்தார்கள். தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:9-10. கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:11-12. அந்த சனமே பரம செழித்திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:13-14. மாணவர்களே, இந்த வசனம் கூறிய மாணவர்களுக்கு புதுக்கோட்டை ஜியோன் ஜூபிலி ஆலயத்தினுடைய செயலர் மரியாதைக்குரிய மேத்யூ அவர்கள் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசு பொருளை நம்ம கல்விக் கழக தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் பொருளர் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு கொடுப்பார்கள். வாங்க.